பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளின் மாலை வேளைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இணைய வாயிலாக கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கடந்த பல வாரங்களாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வசனமாக நாம் தியானித்து வருகிறோம். இதுவரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கிறோம். இன்னும் 4 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. இன்றைக்கு 19வது அதிகாரத்தை பார்ப்போம். 19வது அதிகாரத்தினுடைய அதில் 21 வசனங்கள் இருக்கிறது. அது 2 பிரிவாக இருக்கிறது. முதல் 10 வசனங்கள் ஒரு பிரிவும், இரண்டாவது 11 வசனங்கள் 2வது பிரிவுமாக இருக்கிறது. அதில் இன்றைக்கு 21 வசனங்களை நாம் தியானித்து பார்த்து நிறைவு செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. இன்றைக்கு 10 வசனங்களை நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே அடுத்த 11 வசனங்களை பார்ப்போம். ஏனென்றால் அடுத்த 11 வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை எப்படி நடக்கும் என்று பேசுகிறது. அதில் அநேக காரியங்கள் உண்டு. இன்றைக்கு நாம் 19வது அதிகாரத்தினுடைய முதல் 10 வசனங்களை நாம் பார்ப்போம். கர்த்தர் அதற்கு கிருபை செய்வாராக. இந்த 19வது அதிகாரத்தினுடைய முதல் 10 வசனங்களிலும் யோவான் கேட்ட ஒரு செய்தி, அதாவது அல்லேலூயா பாடல்கள் 5 முறை அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. எதற்காக அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரவாரத்தின் செய்தியாக இருக்கிறது. இந்த 19வது அதிகாரத்தில் வரும்பொழுது திரும்பவும் காட்சி பரலோகத்திற்கு மாறுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், வெளிப்படுத்தல் 4, 5 இந்த 2 அதிகாரங்களிலும் பரலோகத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துவினால் ஒரு எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாக நிற்கிறது, ஆண்டவரை மேம்படுத்துகிறது என்று பார்த்தோம். அதற்கு பிறகு 6 முதல் 18 வரை பூமியிலே நியாய தீர்ப்புகள் நடைபெறுகிறது. அந்த நியாய தீர்ப்புகளோடு தொடர்புடையதாய் பரலோக காட்சிகளை பார்க்க முடியும். 6 முதல் 18 வரை உள்ள அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்து முதலாவது முத்திரை நியாய தீர்ப்புகள், எக்கால நியாய தீர்ப்புகள், கோபகலச நியாய தீர்ப்புகள், இந்த நியாய தீர்ப்புகள் எல்லாம் ஊற்றப்பட்டு நியாய தீர்ப்பின் செய்தியாகவே 6 முதல் 18 வரை வருகிறது. இதில் இந்த 17 நேற்று கடந்த வாரம் பார்த்த 18 அதிகாரத்தினுடைய பாபிலோன் சாம்ராஜ்யம், பாபிலோன் பட்டணம் முழுவதுமாக நிர்மூலமாக்கப்பட்டு அந்தி கிறிஸ்துவனுடைய அதிகார வரம்புகள் அனைத்தும் நாசம் செய்யப்பட்டதை நாம் பார்த்தோம். எல்லாம் நாசம் செய்யப்பட்டு இங்கு ஒரு அழிவின் செய்தியாக, பூமி முழுவதும் அழிவின் செய்தியாக இருக்கிறதை பார்த்தோம். இப்பொழுது காட்சி பரலோக காட்சிக்கு மாறுகிறது. இங்கே ஆண்டவரை துதிக்கிறார்கள். ஆண்டவரை எதற்காக துதிக்கிறார்கள்? இவைகளை நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலே 18வது அதிகாரத்திலே 9 முதல் 11 வரை பார்த்தோம். பூமியின் குடிகள் எல்லாம் அழுகிறார்கள், அழுது புலம்புகிறார்கள், ஆக்கினை வந்ததே என்பார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக 15 19 வரை திரும்பவும் அழுகையின் செய்தி. தூரத்தில் நின்று ஐயையோ என்று அலறுகிறார்கள், சத்தமிடுகிறார்கள், ஓலமிடுகிறார்கள், துக்கிக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். பூமியிலே பரலோகத்திலே அதற்கு நேர் எதிர்மறையான ஒரு செய்தி நடைபெறுகிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இந்த 19வது அதிகாரத்திலே 2 காட்சிகள், 2 செய்திகள் வருகிறது. முதல் 10 வசனங்களும் 18வது அதிகாரத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்கும் இடையிலே கடைசியாக நடைபெறுகிற ஒரு செய்தி அது சொல்லப்படுகிறது. அடுத்த 11வது வசனம் முதல் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை அதற்கு மாறுகிறது. இங்கே இப்பொழுது 19வது அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களை நாம் தியானிப்போம். 1வது வசனம், இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சண்யம், மகிமை, கனம், வல்லமை நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். இந்த இடத்திலே இந்த முதல் 10 வசனங்களில் உள்ளது யோவான் பார்த்ததை விட அவர் கேட்ட செய்தி, அவர் முக்கியமாக கேட்டேன் என்பதை மையப்படுத்துகிறார். அடுத்த 11 முதல் உள்ள வசனங்களிலே அவர் பார்த்ததை அதிகமாக பதிவு செய்வார். இங்கு என்ன பார்க்கிறார்? நான் கேட்டேன் என்று சொல்கிறார். என்ன கேட்கிறார்? பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். ஒருவர் அல்ல, ஒருவருடைய சத்தம் அல்ல,
திரள் கூட்டமான ஜனங்கள் இடுகிற ஆரவாரம், அதாவது மகிழ்ச்சியினாலே ஆர்ப்பரிக்கக்கூடியது. இந்த திரள் கூட்டம் யார் என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்லப்படவில்லை. வேதாம வல்லுநர்களுக்குள்ளதாகவே இந்த திரள் கூட்டம் யார் என்று சொல்லக்கூடியதை குறித்த கருத்துக்கள் உண்டு. ஒரு சாரார் இது தேவதூதர்களுடைய ஆரவாரம் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு சாரார் இது மொத்த பரலோகத்திலே தேவதூதர்கள் இருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகள், பரலோகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இணைந்து போடுவது ஆரவாரம் என்று சொல்கிறார்கள். வேறு சிலர் இந்த இடத்திலே எது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்காது. ஏனென்றால் 6வது வசனத்திலே ஆரவாரம் எடுக்கிறவர்கள் யார் என்று சொல்லப்படுகிறது, வேறொரு கூட்டம் சொல்கிறது ஸ்பெசிஃபிக்காக. ஆகையினாலே சிலர் சொல்லக்கூடியது இது உபத்திரவ காலத்தினுடைய பரிசுத்தவான்களுடைய ஆரவாரம் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே பார்க்கும் பொழுது உபத்திரவ காலத்திலே கொல்லப்பட்டவருடைய இரத்த சாட்சிகளுடைய ஆத்துமாக்களை யோவான் பார்க்கிறார். அதே போல 7வது அதிகாரம் 9வது வசனம், சகல ஜாதிகள் கோத்திரத்தார் ஜனங்கள் பாஷைக்காரர்கள் வந்ததும் ஒருவர் எண்ணக்கூடாதுமா திரளான கூட்டமாகிய ஜனங்கள். இங்கு 1வது வசனத்திலே திரளான ஜனக்கூட்டம், 7-9 திரளான கூட்டமாகிய ஜனங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்திலே இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்போ 7-9 சொல்லப்பட்டவர்கள் திரளான கூட்டம், அது உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சிகளை மறைத்து வந்தவர்கள். 9:1 சொல்லப்பட்டிருக்கிறதும் திரளான ஜனக்கூட்டம். இந்த தமிழ் வார்த்தைகளை நான் ஒப்பிடவில்லை. கிரேக்க மொழியிலே உபத்திரவ காலத்திர இரத்த சாட்சிகள் 7-9 பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையும் இந்த வார்த்தையும் ஒன்று. ஆகையினாலே சிலர் இது உபத்திரவ கால இரத்த சாட்சிகளுடைய ஆரவாரம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தான், இந்த உபத்திரவ கால இரத்த சாட்சிகள் தான் இந்த வந்தி கிறிஸ்துவின் காலத்திலே மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இரத்த சாட்சியை மறிக்கக்கூடியவர்கள். அந்த வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் தேவனை பார்த்து முறையிடுகிறார்கள், ஆண்டவரே எதுவரைக்கும் நீர் பழிவாங்காமல் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர் என்று கேட்கிறார்கள். தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு இந்த 17-18 வரை நாம் பார்த்து விட்டோம். முழுவதுமாக ஒரு நியாய தீர்ப்பை அந்த பட்டணத்திற்கும் அவருடைய சாம்ராஜ்யத்திற்கு செய்து விட்டார். ஆகையினாலே இந்த திரளான ஜனக்கூட்டம் என்று சொல்லக்கூடியது உபத்திரவ கால சாட்சிகள் தான் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனாலும் வேதாகமத்தில் இது உபத்திரவ கால இரத்த சாட்சிகள் தான் என்று சொல்லி நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. உபத்திரவ கால சாட்சிகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பூரணமான சபை தேவதூதர்கள் எல்லாரும் இணைத்து பேசக்கூடியதாகவும் இருக்கலாம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அல்லேலுயா என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அல்லேலுயா அல்லேலுயா என்று சொல்லக்கூடியது நீங்கள் பொதுவாக கேட்டிருப்பீர்கள். அல்லேலுயா அல்லேலுயா என்று சொல்லி பிரசங்கங்களிலே சொல்லுவார்கள், பாடல்களிலே சொல்லுவார்கள். ஆனால் அல்லேலுயா என்றால் என்ன என்று நிறைய பேருக்கு தெரியாது. அல்லேலுயா என்றால் கர்த்தரை துதிக்கிற ஏதோ ஒரு துதி. சிலருடைய பார்வையிலே அல்லேலுயா என்று சொல்லுவது கிறிஸ்தவ மந்திரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லுகிறீர்களே, ஆமேனும் மந்திரம் கிடையாது, அல்லேலுயாவும் மந்திரம் கிடையாது. ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவது என்பது அர்த்தம். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லக்கூடியதான் ஆமேன் எபிரேய மொழியிலே. ஆமேன் எபிரேய வார்த்தை. அதே போல அல்லேலுயா என்று சொல்லக்கூடியதும் எபிரேய வார்த்தை. அல்லேலுயாவை நீங்கள் பிரிப்பீர்கள் என்றால் ஹலல், ஹலேல், உ, யா 3 எழுத்துக்கள் அவருடைய வார்த்தைகளுடைய கூட்டு சேர்க்கை தான் அல்லேலுயா. அதாவது ஹலேல் என்றால் துதி, ஹலேல். யா என்றால் யாகுவே, பைபிளுடைய தேவனாகிய கர்த்தர் யாகுவே என்ற யாகுவே என்று சொல்ல, அந்த யாகுவே அந்த பதம் யாத்திராகத்திலே வரும், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பதத்தை தான் யோத் ஹே ஓ ஹே என்கிற 4 எழுத்துக்களுடைய கூட்டு சேர்க்கை தான் அதை யாகுவே என்று சொல்லலாம், யெகோவா என்று சொல்லலாம், ஜெகோவா என்று சொல்லலாம். அது திரியேகத்தினுடைய 3 நபர்களும் யாகுவே இல்லை யெகோவா என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரவான்கள். யெகோவா சாட்சிகள் சொல்வார்கள் பிதா மட்டும்தான் யெகோவா என்று சொல்லி. அது உண்மையில்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக 3 நபர்களும் யெகோவா இல்லாவிட்டால் யாகுவே என்று அழைக்கப்பட பாத்திரவான்கள்.
அந்த யாக் என்கிற தேவனுக்கு, கடவுளுக்கு துதி. அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தால் பிரைஸ் த லார்ட் என்று வரும். தமிழிலே மொழிபெயர்த்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று வரும். இல்லை, இன்னும் சிலருக்குள்ளே ஸ்தோத்திரம் பெரியதா அல்லேலியா பெரியதா என்கிற வாதம் உண்டு. அல்லேலியா எபிரேயம், ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடியது சமஸ்கிருதம், துதிப்போம் என்று சொல்லக்கூடியது தமிழ். இதில் எந்த மொழியிலே சொன்னால் ஆண்டவர் கேட்பார் என்பது பெரிய வாதம் அல்ல. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக இது ஒரு மந்திர வார்த்தை கிடையாது. என்ன சொல்லுகிறோம், எதற்கு சொல்லுகிறோம், யாரை நோக்கி சொல்ல வேண்டும் என்பதை அறிந்து செய்யப்பட வேண்டியது. சிலர் சொல்லுவதில் 100 தடவை சொல்ல வேண்டும், 1000 தடவை சொல்ல வேண்டும், 10,000 தடவை சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். தவறில்லை சொல்வதில்லை. ஆனால் இது ஒரு மந்திர வார்த்தை போல ஆகிவிடக்கூடாது. 100 சொன்னால் உனக்கு இப்படி கிடைக்கும், 1000 சொன்னால் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கர்த்தருக்கே துதி என்பது. அதை நாம் ஆண்டவருக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ சொன்னால் ஏதாவது கிடைக்கும் என்பதனால் அல்ல, அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார், ஆகையினாலே நான் துதிப்பேன் என்று சொல்லி. இந்த தமிழ் மொழியிலே பார்க்கும் பொழுது கிரேக்கிலே சொல்லப்பட்டிருக்கிற அல்லேலூயா, அதுவும் கிரீக்கில் அல்லேலூயா, எபிரேயத்தில் ஹல்லேலூயா, அதை அப்படியே தமிழிலே அல்லேலூயா என்று டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்லுவார். டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு என்றால் அதனுடைய அர்த்தத்தை மொழிபெயர்ப்பது கர்த்தருக்கு துதி என்று. டிரான்ஸ்லிட்ரேஷன் என்றால் அந்த வார்த்தையை அப்படியே எடுத்து வேறு மொழிகளிலே எழுதுவது. அப்படிதான் அல்லேலூயா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்பொழுது இந்த இடத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி உண்டு. புதிய ஏற்பாட்டிலே இந்த ஒரே அதிகாரத்தில் மட்டும்தான் அல்லேலூயா என்கிற வார்த்தை வருகிறது. வேறு எந்த இடத்திலும் புதிய ஏற்பாட்டிலே அல்லேலூயா என்கிற வார்த்தை வரவில்லை. இந்த ஒரே ஒரு அதிகாரத்தில் தான், அதிலும் 3 வசனங்களில் தான். இங்கே 1வது வசனம், 3வது வசனம், அடுத்ததாக 4வது வசனம், அடுத்ததாக 6வது வசனம். இந்த இவ்வளவு இடங்களில் தான் அல்லேலூயா என்கிற வார்த்தை வருகிறது. பழைய ஏற்பாட்டில் எங்கு பார்க்கிறோம்? பழைய ஏற்பாட்டிலே பார்த்தால் சங்கீத புத்தகங்கள். ஏனென்றால் சங்கீத புத்தகமானது பாடல் மூலமாக கர்த்தரை மையப்படுத்தக்கூடியது. ஒரு பாடல் வடிவிலே அதெல்லாம் பாடல்கள். சங்கீதக்காரர்கள் தாவீது, ஆசா போன்றவர்கள் பாடல்கள் எழுதினார்கள். அந்த பாடல்கள் மூலமாக கர்த்தரை மையப்படுத்தக்கூடியது. அந்த பாடல்களிலே இருக்கும் பொழுது அல்லேலூயாங்கிற வார்த்தை எல்லா சங்கீதங்களும் இருக்காது. சில சங்கீதங்களை பார்ப்பீர்கள் என்றால் அந்த சங்கீதம் முடியும் போது அல்லேலூயா என்று வரும். 104, 105, 115, 116, 117. இன்னும் சில சங்கீதங்களை பார்த்தீங்கன்னா சங்கீதம் துவங்கும் போது அல்லேலூயா என்றும், அல்லேலூயா பூமியில் உள்ளவர்களை கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி 111, 112. சில சங்கீதங்களிலே துவங்கும் போது வரும், முடியும் போது வரும். 106, 113, 135. இப்படி பழைய ஏற்பாட்டில் வரும் பொழுது அல்லேலூயா என்று சொல்லக்கூடியது அவருடைய செயல்களுக்காக, அவருடைய வல்லமைக்காக பல கண்ணோட்டத்தில் எழுதியிருப்பார்கள். இந்த அதிகாரத்திலே புதிய ஏற்பாட்டிலே எதற்காக இந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேவன் அவபக்தியுள்ளவரை, அவிசுவாசிகளை நியாயம் தீர்க்க போகிறார். அதற்காக அல்லேலூயா என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா என்று சொல்லி என்ன சொல்கிறார்கள்? இரட்சண்யம், மகிமை, கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் மானவைகள். 2வது வசனம், தன் வேசித்தனத்தால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். எதற்காக இப்பொழுது அல்லேலூயா என்று பரமசேனை முழுவதும் பாடுகிறது? தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரர் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்று பாடுறான். ஆண்டவர் இந்த வெளிப்படத்தில் 17:18 நம்ம பார்த்தோம் மகாவேசி, அடுத்ததை பார்த்தோம் மகா பாபிலோன். இவைகளை தேவன் முழுவதுமாக வேறொருத்து நிக்கிரகம் பண்ணும் பொழுது இவர்கள் மகிழ்ச்சியினாலே, அது உபத்திரவகால பரிசுத்தவான்கள் பிரதானமாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் உலகமெல்லாரும் பரியாசப்படத்தக்க வகையிலே எல்லாராலும் நிந்திக்கப்பட்டார்கள். எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு இரத்த சாட்சிகளை மரித்தார்கள். அவர்கள் மரித்து தேவ சமூகத்தில் வந்த பொழுது வெளிப்படத்தல்
6:5 பார்க்கிறோம். அவர்கள் 6:10 பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமி மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்கு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பினும் மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இது உபத்திரவகார ஆரம்பத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் நாம் பார்த்தோம். தங்கள் உடன்படிக்கையாளர்களாக தங்கள் சகோதரமான தொகை நிறைவேறுமாகலும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அது வரைக்கும் உங்கள் இரத்த சாட்சிகளின் தொகை நிறைவேற வேண்டும். நிறைவேறும் பொழுது நான் பழி வாங்குவேன், உங்கள் இரத்தத்தை குறித்து பழி வாங்குவேன் சொன்னார். இப்போ என்ன செய்துட்டாரு? 17 பழி வாங்கி விட்டார். அந்த பழி வாங்கினே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? துதிக்கிறார்கள். எப்படி? ஆரவாரம். ஒரு கட்டத்திலே மிருகமும் அதை சேர்ந்தவர்களுடைய ஆரவாரத்தை பார்த்தோம். ஆனால் தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது நம்ம 18 பார்த்தோம். மிருகத்தோடு இருக்கிறவர்கள், அவரோடு கூட்டணி வைத்தவர்கள், பூமியின் ராஜாக்கள், வணிகர்கள், இவர்கள் அனைவரும் அழுது புலம்பி, வியாபாரிகள் அழுந்து புலம்பி, துக்கித்து, கண்ணீர் வடித்து, பரலோகத்திலே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தலைகீழாக பரலோகத்தில் இருக்க சேனையாக ஆரவாரம் செய்கிறார்கள். அதில் என்னென்ன காரியங்களை சொல்லுகிறார்கள்? இரட்சண்யம், மகிமை, கனம், வல்லமை தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. இது அனைத்தும் கர்த்தருக்கே உரியது என்று சொல்லி அவருடைய குணாதிசயங்களை பார்க்கிறார். இரட்சண்யம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்து விட்டார்? உலகத்தின் பார்வையிலே அந்தி கிறிஸ்து மூலமாக இவர்கள் அழிக்கப்பட்டார்கள். உலகம் சொன்னது அவர்களெல்லாம் முடிந்து போனார்கள், முடிந்தது என்று சொல்லி. ஆனால் உபத்திரவ காலத்திலே மரித்த இரத்த சாட்சிகளை கர்த்தர் காப்பாற்றி அவர்களை கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறார். ஆனால் உயிரோடு எழுப்பி பாவிகளை நியாயம் தீர்க்கப் போகிறார். இதற்குரிய வல்லமையை கொண்டு ரட்சிப்பதற்குரிய வல்லமை மகிமைக்கு பாத்திரர் தேவன், கனத்திற்குரியவர் தேவன், வல்லமை தேவன் இருக்கிறது, கர்த்தருக்கே உரியது. யாரெல்லாம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்குரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள். தேவன் செய்வது நீதியின்படி செய்வார், சத்தியத்தின்படி செய்வார். இதில் எந்த பொய்க்கும் எந்தவித ஒரு சாய்விற்கும் எந்த சூழ்நிலையிலும் இடம் இருக்காது. இதைதான் இங்கே நாம் பார்க்க வேண்டும். 3வது வசனம். மறுபடியும் அவர்கள் அல்லேலியா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். இப்ப திரும்ப அல்லேலியா சொல்றாங்க. எதற்கு சொல்லுகிறார்கள்? அல்லேலியா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர்களுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது. யாருடைய புகை? மகாவேசி பாபிலோன். இவருடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்று சொன்னால் இவர்கள் இனி எழுந்திருக்கவே முடியாது. தேவன் இவர்களை நிரந்தரமாக நியாயம் தீர்த்து விட்டார். 18வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்த்தோம். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள் என்று சொல்லி. அதே போல 17வது அதிகாரம் 16வது வசனத்திலே மகாவேசியை குறித்து பார்த்தோம். அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய புகை மேல் வரைக்கும் எழும்புகிறது. 9வது வசனம் 18ஆம் அதிகாரம். வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும் போது எழும்பி. 18வது வசனம். அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு. தேவன் இவைகளை எல்லாம் செய்யும் பொழுது இது நிரந்தரமானது. தேவன் ஏதோ இப்போ கடந்த காலங்களிலே நாம் பார்க்கிறோம், இப்பொழுதும் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்திற்கு ஜப்பானை எடுத்துக்கொள்வோம். 2ஆம் உலகப் போரிலே ஜப்பானுடைய முக்கிய 2 பட்டணங்களிலே அணுகுண்டு வீசப்பட்டு ஒன்றுமில்லாமல் உருக்குலைந்தது ஜப்பான். மீண்டும் அது பழைய மகிமைக்கு வந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஏற்பட்ட பூமி எதிர்ச்சிகள், ஆழி பேரலைகளினாலே ஃபுகுஷிமா பகுதியிலே அணு உலைகள் வெடித்து சிதறி எவ்வளவு பேரழிவை சந்தித்தது. என்றாலும் மீண்டு வருகிறது. இப்படி பல நாடுகள் பல அழிவுகளை பார்த்து மீண்டு வந்திருக்கின்றன. ஆனால் தேவன் இங்கு இதற்கு செய்யக்கூடிய அழிவு நிரந்தரமானது. இதற்கு மேல் இது மீண்டு எழும்ப முடியாது. இதற்கு மேல் தேவனுக்கு எதிரான ஒரு சாம்ராஜ்யமாக உலகத்தின் எந்த வல்லரசுகளும் எழும்ப முடியாது. எப்படி இருக்கும் என்றால், சொதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். அதே போல ஈதோம், ஏசாயா 34ஆம் அதிகாரம். அதே போல தேவன் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஒரு வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 8 முதல் 11 வரை பார்க்கும் பொழுது ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. 3 தூதர்கள் சொன்ன செய்தியிலே, அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தை அதன் சொருபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது முத்திரை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. இப்படி இந்த பட்டணத்தில் இருந்து யார் யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக கலகக்காரராக அவிசுவாசிகளாக மிருகத்தின் முத்திரை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள், சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள். அதை மனதில் கொள்ள வேண்டும். இதை நினைத்து அவர்கள் தேவனை நோக்கி மகிமைப்படுத்துகிறார்கள். 4ஆம் வசனம், 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். திரும்ப பெயர் சொல்லப்படுறார். 24 மூப்பர்கள். இப்போ 3வது அல்லேலியா சொல்லப்படுகிறது. அல்லேலியாவும் சொல்லி ஆமேன் சொல்லப்படுகிறது. 24 மூப்பர்கள் யார்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 24 மூப்பர்கள் பெந்தேகோஸ்தே நாள் துவங்கி சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் இருக்கிற அந்த சபையை குறிக்கிறது. இதுதான் குறிக்கிறது. 4 ஜீவன்கள் விசேஷித்த விதமான உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 4 ஜீவன்கள் தேவதூதர்களின் கூட்டத்தை குறிக்கிறது. இந்த இரு சாராரும் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையும் சரி தூதர்களும் சரி தேவனை துதித்து பாடுவதை, அவரை முக்கியமான செயல்கள் நடைபெறும் பொழுது அவரை மகிமைப்படுத்துவதை, ஆராதிப்பதை நாம் தொடர்ந்து பார்க்க முடியும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலுயா ஆமேன் என்று சொல்லி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவது. தேவன் ஜெயம் கொண்டிருக்கிறார், அது அப்படியே ஆக கடவது. இப்போ நாம் ஜெபிப்போம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என்று சொல்லி முடிப்போம். ஆமேன் என்று சொன்னால் நாம் இதுவரைக்கும் பார்த்த அனைத்தும், இதுவரைக்கும் ஜெபித்த அனைத்து விண்ணப்பங்களுக்கும் தேவன் அப்படியே பதில் தருவாராக என்று சொல்லி ஆமேன் என்று முடிக்கிறோம். அல்லேலுயா என்று சொல்லும் பொழுது தேவனுக்கே மகிமை என்று சொல்லுகிறார்கள். யாரு? பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாமும் தூதர்களும் தேவனை தொழுது கொள்ளுவோம். 5ஆம் வசனம், மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. ஒன்றில் இது தேவனுடைய சத்தமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் சிங்காசனத்திற்கு அருகாமையிலே நிற்கக்கூடிய தேவதூதனுடைய சத்தமாக இருக்க வேண்டும். நேரடியாக இந்த சத்தம் யார் கூறினார் என்று சொல்லப்படவில்லை. என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ஊழியக்காரரே, தேவனுடைய சேவைக்காரரே என்று சொல்லுகிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பயப்படுகிறவர்களே, தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய ஊழியக்காரர், அவருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோர் யார்? இது அனைத்து விசுவாசிகளை குறிக்கிறது. இன்றைக்கு ஊழியக்காரர் என்றால் ஏதோ பிரசங்கம் பண்ணுபவர்கள் மாத்திரம்தான் ஊழியக்காரர்கள் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அது தவறு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் முழு நேர தேவனுடைய ஊழியர்கள். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவனால் மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருக்கென்று மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவனுடைய ஊழியர்கள். பேதுரு சொல்வார், நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறீர்கள். ராஜரிக ஆசாரிய கூட்டம் இது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவனுடைய முழு நேர பணியாளர். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அப்போ எதில் வித்தியாசம்? வரங்களில் வித்தியாசம், அழைப்பில் வித்தியாசம் இருக்கு.
தேவன் சிலரை போதிப்பதற்கு அழைக்கிறார், மேய்ப்பனாய் இருப்பதற்கு அழைக்கிறார், சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் வரத்தை கொடுக்கிறார். அழைப்பிலும் வரங்களிலும் வித்தியாசம் உண்டாகும். ஆனால் ஏதோ ஊழியக்காரர் என்றால் பைபிளை எடுத்துக்கொண்டது பிரசங்கம் பண்ணுவோர் மாத்திரம் ஊழியக்காரர், நாம் சபைக்கு விசுவாசிகளாய் செல்பவர்களுக்கு எந்த பணியும் இல்லை என்று புதிய ஏற்பாட்டு நமக்கு சொல்லவில்லை. இதை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் புரிய வேண்டும். ஊழியம் செய்யாத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ நியாயாசனத்திலே அவருக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். எழுதியாரு அனைத்து விசுவாசிகளை குறிப்பிடுகிறது. எல்லா காலத்திலும் உள்ளவர்கள் ஊழியக்காரர், பயப்படுகிறவர்கள் யார்? விசுவாசிகளை குறிக்கிறது. 6வது வசனம், அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இப்போ திரும்ப அல்லேலூயா வருகிறது. 1வது வசனத்தில் முதல் அல்லேலூயா, 3வது வசனத்தில் அடுத்த அல்லேலூயா, 4வது வசனத்தில் அடுத்த அல்லேலூயா, அடுத்ததாக இங்கு திரும்பவும் 6வது வசனத்திலே திரும்பவும் அல்லேலூயா என்று வருகிறது. இப்பொழுது எதற்கு அல்லேலூயா என்று சொல்லப்படுகிறது? திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போல பெருவெள்ள இரைச்சல் போல பலத்த இடிமுழக்கம் ஒரு சத்தம் உண்டாகி, ஒரு சத்தம் கேட்கிறது. இந்த சத்தம் யாருடைய சத்தம் என்று பார்க்கும் பொழுது 5வது வசனத்திலே ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று சொன்னால் ஒரு கட்டளை வருகிறது. எல்லாரும் இப்போ அவரை துதியுங்கன்னு சொல்லி எல்லாரும் அவரை துதியுங்கள் என்று சொன்ன உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியின் ஆரவாரம், வெற்றியின் களிப்பு என்ன சொல்லப்படுகிறது? அல்லேலூயா என்று சொல்லப்படுகிறது. இப்போ அவங்க சொன்ன உடனே இவர்கள் துதிக்கிறார்கள். துதிக்கிறது எப்படி கேட்குது? இடும் ஆரவாரம் போல பெருவெள்ள இரைச்சல் போல பலத்த இடிமுழக்கம் போல சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எப்படி இருக்கிறது? ஏதோ வெறுப்பில் சொன்னது போல, வேதனையில் சொன்னது போல, கட்டாயத்தின் பேரில் சொன்னது போல ஒரு சத்தமாக இந்த சத்தம் இல்லை. இந்த சத்தம் எப்படி இருக்கிறது? பெருவெள்ள இரைச்சல் போல, இடிமுழக்கம் போல. 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் எப்படி இருந்தது? இதே போலதான் இருந்தது. 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல இருந்தது. அடுத்ததாக 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே தேவதூதன் சொன்ன சத்தம் இடிமுழக்கம் போன்ற ஒரு சத்தம், 4 ஜீவன்களோருடைய சத்தம். இப்போ அதே போன்ற ஒரு சத்தம் இப்பதான் என்ன கேட்குது? விசுவாசிகள் ஆரவாரம் செய்யும் பொழுது இப்படி சத்தம் கேட்கிறது. என்ன சொல்றாங்க? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். The Lord God Almighty reigns. இதை சொல்லும் பொழுது அல்லேலூயா என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா என்றால் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக என்று பலத்த சத்தமாக, பரலோகமே அதிரத்தக்கதாக ஒரு சத்தம். இதனுடைய அர்த்தம் என்ன? கொஞ்ச காலம் இங்கே கீழே இருந்து ஒரு கூட்டம், அந்தி கிறிஸ்து அவனை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் மார்தட்டி கொண்டிருந்தார்கள். என்னது? இனி எங்களை ஒன்று செய்ய முடியாது, நாங்கள் தான் இனி செய்வோம். இயேசுவை பற்றி சொன்னால், இயேசுவை பற்றி பேசினால் மரண தண்டனை என்று சொல்லி அவர்கள் மிக மோசமான காரியங்களை செய்தார்கள். நாம் பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு கடிதம் எழுதும் பொழுது இதை அழகாக சொல்வார். அந்தி கிறிஸ்து எப்படி தன்னை குறித்து பேசுவான் என்று சொல்லி 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம், அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இப்படி ஒருத்தன் என்ன செய்வான்? வருவான். சாத்தானும் கள்ள தீர்க்கதரிசியும் அவனுக்கு துணை நின்று அவன் இப்படி தூஷணமாய் பேசுவான், தேவனுக்கு விரோதமாய் பேசுவான்.
பூமியின் கூட்டத்தார் அநேகர் இவனை நம்பி வஞ்சிக்கப்படுவார்கள். ஆனால் கடைசியிலே வெற்றி கர்த்தருக்கே உரியது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியது. அந்த அதிகாரத்திலே போல் சொல்லுவார். 8வது வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இப்ப அடுத்து வரப்போறார். வரும் பொழுது அவனுடைய கதை முடிந்தது. இதையெல்லாம் நினைத்து என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பார்ப்பதற்கு தேவன் உண்மையாகவே இந்த உலகத்திலே, உலகின் சம்பவங்களிலே தேவன் கட்டுப்பாடு உடையவராக இருக்கிறாரா என்று கேட்க தோன்றலாம். ஆனால் உண்மையாகவே தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் சகலமும் இருக்கிறது. அவருடைய கையை மீறி ஒன்றும் போகவில்லை. 7 முதல் 10 வரைக்கும் அடுத்த ஒரு முக்கியமான செய்தி. நான் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இந்த இடத்தில் தான் கடைசியாக அல்லேலியா என்று சொல்லப்படுகிற தொடர்புடைய செய்தி. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். இந்த இடத்துலையும் அல்லேலியா என்று வந்திருக்க, தமிழ்லே போட்டிருக்கிறாங்க துதி செலுத்த கடவோம். இந்த வார்த்தை என்னதுதான்? அல்லேலியா என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான். இப்பொழுது கடைசியாக எதற்கு துதி செலுத்துகிறோம், அல்லேலியா சொல்லுகிறோம் என்றால், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஆட்டுக்குட்டியானவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அழகாக தெரியும். அவருடைய மனைவி இப்பொழுதும், இதுவரைக்கும் மணவாட்டி என்று சொல்லப்பட்டிருந்தது, இப்பொழுது மனைவி என்கிற வார்த்தைக்கு மாறுகிறது. மணவாட்டி என்றால் மணவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவள். மனைவி என்றால் கணவனோடு இணைக்கப்பட்ட பிறகு, அவள் திருமண பந்தத்திற்குள் வந்த பிறகு மணவாட்டி மனைவியாகி விடுவாள். இப்பொழுது மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இது யார்? இது பெந்தேகோஸ்தே நாள் துவங்கி சபை எடுக்கப்படுகிற நாள் இருக்கிற அனைத்து விசுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் இதற்குள்ளே வருவார்கள். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், உபத்திரவகால விசுவாசிகள் இதற்குள்ளே வரமாட்டார்கள். அவர் வேறு கூட்டமாக இருப்பாங்க, மணவாளுடைய தோழர் என்ற வரிசையில் இருப்பாங்க. மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 25 முதல் 32 வரை பார்க்கும் பொழுது பவுல் அநேக காரியங்களை கணவன் மனைவி கூடியது சொல்வார். நான் கிறிஸ்துவையும் சபையும் பற்றி பேசுகிறேன் என்று சொல்லுவார் கடைசியிலே. அதே போல 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கிறிஸ்து என்றும் ஒரே புருஷனுக்கேற்ற கன்னிகையாக உங்களை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவார். மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இந்த புதிய ஏற்பாட்டின் செய்தி, இந்த வேதாகமத்தின் செய்தி ஒரு கோட்டினத்திலே பார்த்தோம் என்றால், பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு துணையை தேடுவது போலவும், அந்த மீட்பின் திட்டத்திலே அந்த ஏற்ற துணை சபையாக வந்து நின்று அது ஒரு சந்தோஷமான முடிவில் செல்வது போல நாம் பார்க்க முடியும். மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இந்த இடத்திலே யூதருடைய திருமண முறை எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். அதோடு இது ஒத்து போகிறது. அப்பொழுது நீங்கள் இன்னும் புரிய முடியும். யூதர்களுடைய திருமண முறை என்னவென்று சொன்னால், முதலாவது அவர்களுக்கு ஏற்படுகிற திருமண ஐக்கியம், அதாவது ஆயத்தம் என்று சொல்லி சொல்லும் பொழுது திருமண பேச்சு வரும் பொழுது பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் இரு வீட்டாரும் பேசி, பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளை வீட்டார் டௌரி கொடுப்பார்கள். அது கொடுத்த பிறகு 1 ஆண்டு, அதாவது அதுதான் பெத்ரோத்தல் என்று சொல்வார்கள், நியமிக்கப்பட்ட பிறகு, மணவாட்டியாக நியமிக்கப்பட்ட பிறகு இருக்கிற ஆயத்த காலம். அந்த ஆயத்த காலத்திலே மணவாட்டி தன்னை அலங்கரித்து ஒரு நல்ல ஒரு மனைவியாவதற்கு தன்னை எல்லா விதங்களிலும் தன்னை தயார் செய்வாள். அதே வேளையிலே மணவாளன் தன்னுடைய தகப்பனுக்கு வீட்டிற்கு சென்று அந்த இடத்திலே தன்னுடைய மணவாட்டியை கூட்டி வந்து இருத்துவதற்கேற்ற ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவார். இதெல்லாம் ஏற்படுத்தி முடிந்த பிறகு திடீரென திருமண நாளிலே அவர் வந்து மணவாட்டியினுடைய இடத்திற்கு வந்து மணவாட்டியை அழைத்து தன்னுடைய இடத்திற்கு கொண்டு செல்லுவார், தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு செல்லுவார்.
தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு சென்ற பிறகு மூன்றாவது திருமண ஒப்பந்தம் நடைபெறும். ஒப்பந்தத்தில் வரும் பொழுது யூதர்களுக்கு நேரடியாக அந்த திருமண ஒப்பந்தம் செய்யும் பொழுது நேரடியாக உறவின் முறையிலே இல்லாதவர்கள், அதாவது நேரடியாக தொடர்பில் இல்லாதவங்க சாட்சி போடுவாங்க. 2 சாரார்லேருந்து சாட்சிக்கு எடுத்துட்டு கணவனாக இந்தந்த காரியங்களை நான் மனைவிக்காக நிறைவேற்றுவேன், ஒரு மனைவியாக இந்தந்த காரியங்களிலே கணவனுக்காக நிறைவேற்றுவேன் என்று சொல்லி சாட்சி சொல்லுவார்கள். அதை சாட்சிகளால் உறுதியிட்டு கையொப்பமிடுவார்கள். இன்றைக்கு திருமணத்தில் சொல்வது போல வாழ்விலும் தாழ்விலும் என்று சொல்வது போல சொல்லுவார்கள். இதை கெத்துபா என்று சொல்லுவார்கள். கெத்துபா என்று சொன்ன பிறகு இது நடைபெறும் பொழுது மணவாட்டி தன்னை நல்ல அலங்காரங்களால் அலங்காரித்திருப்பாள் என்று சொல்லப்படும். நாம் பார்ப்போம். யூதருடைய நல்ல வஸ்திரங்களால் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்தவளாய் வருவாள், முகத்தை மறைத்தவளாக வருவார்கள். அதற்கு பிறகு மணவாளனும் மணவாட்டியும் தனியாக அவர்கள் வீட்டின் அறைக்குள்ளே சென்று தங்களுடைய குடும்ப உறவை, குடும்ப ஐக்கியத்தை, கணவன் மனைவியாக தங்களுடைய வாழ்வை துவக்குவார்கள். இது கிட்டத்தட்ட 7 நாட்கள் அவர்கள் தனிமையில் இருப்பார்கள். அவர்கள் வெளியே வந்த பிறகு ஒரு கல்யாண விருந்து, ஒரு பொதுவாக எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கத்தக்க வகையிலே ஒரு மிகப்பெரிய விருந்து நடைபெறும். அதற்கும் இதற்கும் ஒப்பீடு உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை மணவாட்டியாக பிதாவாகிய தேவன் நியமித்த போது விலைக்கரையமாக கர்த்தருடைய கிறிஸ்துவனுடைய இரத்தத்தையே கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். மணவாளன் மணவாட்டியை கூட வைத்து வாழ வைப்பதற்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போய் இருக்கிறார். அதை நாம் பார்க்கிறோம். மணவாளன் மணவாட்டியை கூட்டி செல்வது போல காலம் நிறைவேறும் பொழுது, ஏற்ற நேரம் வரும் பொழுது மணவாட்டியை, சபையை தேவன் அழைத்து செல்ல மத்திய வானத்திலே தோன்றுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு சென்ற பிறகுதான் அது வந்தாச்சு. நம்ம வெளிப்படுத்தல் 4க்கு பிறகு பார்த்துட்டோம், அது நடைபெற்றாகிவிட்டது. இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அந்த இடத்திலே நாம் வந்திருக்கிறோம். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இது எப்படி ஆயத்தம் பண்ணினாள்? மனைவி தன்னை எப்படி ஆயத்தம் பண்ணினாள்? இந்த இடத்தில் தான் சொல்கிறார்கள், மனைவி ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும் என்றால் எங்கள் சபையிலே வர வேண்டும், எங்கள் ஸ்தாபனத்தில் இருக்கணும், நாங்கள் தான் கற்புள்ள கன்னிகை, வேற எல்லாரும் பாவி கிடந்துச்சு. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 12 முதல் 15 வரைக்கும் அந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது முக்கியமான காரியத்தை போல் சொல்லுவார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 12 முதல் 15. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாம் வேறு அஸ்திபாரத்தை போட முடியாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்திலும் அப்போல் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் பொன் வைக்க இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு விளங்க, நாளானது விளங்க பண்ணும், அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தனை மேல் அக்கினி அதை பரிசோதிக்கும். மேல் கட்டினதை நினைத்தால் கூலியை பெறுவான், கட்டினது போன நஷ்டமடையும், அவனோ ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. இந்த சபையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரால் மீட்கப்பட்டவர்களாலே கட்டப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நாம் நம்மை ஆயத்தம் பண்ண முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இது தேவன் நம்மை மீட்டுக்கொண்டு அவருடைய பரிசுத்தத்தினாலே நம்மை மீட்டுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவினால் நாம் மீட்கப்பட்டதற்கு அடையாளம் மூலமாக அவருடைய பரிசுத்தத்தை நமக்குள் செலுத்தி இருக்கிறார். அதை பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும்போது சொல்லுவார், ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு தந்தார், கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை தேவனோடு, கிறிஸ்துவின் மூலமாக எங்களை தேவனோடு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து மூலமாய்தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆயத்தம் என்று சொல்லக்கூடியது இயேசு கிறிஸ்து நாம் மீட்கப்பட்டதன் மூலமாய்தான் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. 8ஆம் வசனம், சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் தரிப்பித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த வெள்ளிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. மெல்லிய வஸ்திரம், அதாவது மிகவும் மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லக்கூடியது அன்றைக்கு மிகவும் அழகானதும் விலையுயர்ந்த வஸ்திரமாக இருக்கிறது. இந்த மெல்லிய வஸ்திரத்தை தான் யோசேப்பு அவர் அரியணை ஏற்ற போது தரித்திருந்தார்.
தாவீது தரித்திருந்தார், மொர்தேகாய் போன்றவர்கள் தரித்திருந்தார்கள், தேவதூதர்கள் இதை தரித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே அதிகாரம் 14வது வசனத்திலே மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாக பரிசுத்தவான்கள் இயேசுவோடு திரும்ப வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் பரிசுத்தவான்களுடைய நீதிகள், அவர்களுக்கு தந்தருளப்பட்டது. இவர்கள் யார்? உலகத்தை ஜெயித்தவர்கள். ஆட்டுக்குட்டி அன்றைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இது எதனால் வந்தது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். என் பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் விசுவாசித்து மீட்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறோம், கர்த்தரை பிரியப்படுத்துகிறோம், சாட்சியாக வாழ்கிறோம். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இதிலே 2 நிலைகள் உண்டு. நாம் 1 கொரிந்தியர் 3 பார்த்தது போல அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்து, அதன் மேல் தான் நாம் கட்ட முடியும். அதுதான் நம்முடைய நீதி. சுயநீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. எஸ்ஐ 64:6 நீங்கள் படிப்பீர்கள் என்றால் தெரியும். மனிதனுடைய சுயநீதி தேவனுக்கு என்பதாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது. கிறிஸ்துவினால் வருகிற நீதியிலே தான் நாம் கட்டப்பட வேண்டும். அதில் கட்டப்படுகிறது நிலைக்கும் பொழுது நாம் கிரீடங்களை, அதற்கேற்ற மகிமையை, ஆசீர்வாதத்தை நித்தியத்தில் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவைகளிலே குறையும் போது, ஊழியம் குறையும் பொழுது, ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே பூர்ணமாய் செய்யாமல் இருக்கும் பொழுது, கர்த்தர் தந்த தாளந்துகள் வரங்கள் பயன்படுத்தாமல் இருக்கும் போது அநேக காரியங்கள் உண்டு. இவைகளில் குறைபடும் பொழுது நாம் நஷ்டமடைவோம். அப்படி பூரணமாய் நஷ்டமடைகிறவர்கள் அக்கினியில் அகப்பட்டு தப்பினவர்கள் போல இருப்பார்கள். ஆனால் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டதா இருந்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். மெய்யாக கிறிஸ்துவின் மேல் தான் கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். 9வது வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவன் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். இப்போ மணவாட்டி என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது, ஒரு கூட்டத்தை சொல்லப்படுறது சபை. கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யார்? இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை, உபத்திரவ கால பரிசுத்தவான்களை குறிப்பிடுவதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்வார், தீர்க்கதரிசிகள் யோவான் ஸ்நானம் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளிலே கடைசி தீர்க்கதரிசியாக ஆண்டவர் யோவான் ஸ்நானனை கூறுகிறார். அவரை பற்றி குறிப்பிடும் பொழுது மணவாட்டியினுடைய தோழனாக, மணவாளனுடைய தோழனாக அவரை பற்றி பேசுகிறார். ஆகையினாலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், உபத்திரவகால பரிசுத்தவான்களை இந்த இடத்திலே ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுவது அவர்களை குறிப்பிடுவதாக இருக்க வேண்டும். இவைகள் தேவனுடைய சத்திய வசனங்கள் என்று சொன்னான். இது உண்மைதான் பான். ஏனென்றால் முதல் நூற்றாண்டில் பார்த்தா இப்படி ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்ப்பதற்குரிய எந்த சூழ்நிலையில் எல்லாம் தலைகீழாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உபத்திரவம், பாடு, மரணாக்கினை, கண்ணீர், வேதனை, கஷ்டம், பாடுகள். எல்லா அப்போஸ்தலர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், இவர் மாத்திரம் மீதம் இருக்கிறார், சபைக்கு மிகுந்த துன்பம். இவை எல்லாவற்றின் மத்தியிலே இப்படி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இப்படிதான் நடக்க போகிறது, கடைசியிலே இப்படிதான் முடிய போகிறது. அது உண்மையாக இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கே தூக்கி வாரி போட்டது. ஆகையினாலே தூதன் சொல்றாரு, இது உண்மை, இவைகள் சத்தியமான தேவ வசனங்கள் சொன்னார். 10வது வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட ஊழியக்காரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றான். அப்போ இவர் ஒரு பயத்தினாலும் இதெல்லாம் பார்த்த ஒரு பயத்துல, இல்லாவிட்டால் இந்த கண்ட தரிசனங்கள் இவரை திகிலடைய செய்துவிட்டது. அவர் என்ன செய்கிறார்? தாழ விழுந்து பணிந்து கொள்வதற்கு போகிறார். உடனடியாக தேவதூதனை தடுக்கிறார். என்ன செய்யாதே, நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், தேவனை தொழுதுகொள். தொழுது கொள்ளுதல் இல்லாவிட்டால் வணங்குதல், இதை என்னவென்று நாம் அறிந்திருக்க வேண்டும். வணங்குதல் என்று சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்குரிய கனத்தை, இது இதற்கு பாத்திரராய் இருக்கக்கூடியது, இதற்கு இது உரித்தானவர்,
உரித்தாய் இருக்கிறது என்கிறதை அதற்கு கொடுக்கக்கூடியது தான் வணக்கம். இது பல நிலைகளிலே உண்டு. இப்பொழுது பாதத்தில் விழுந்தது ஒரு தவறு என்று எடுத்தால் யாருடைய பாதத்திலும் விழக்கூடாது என்று இருக்க வேண்டி வரும். அப்படி இன்றைக்கு நாள் அப்படி இல்லை. நாமும் கூட குறிப்பாக விசேஷமாக திருமணமாகிற தம்பதியர் பெற்றோர் காலிலே விழுவார்கள், மூத்தவர்கள் காலிலே விழுவார்கள், ஆசீர்வாதம் வாங்குவார்கள். இந்த வசனத்தை காலிலே யார் காலிலே விழக்கூடாது என்று எடுத்தால் இது காலிலே விழுவது பாவம். ஆனால் இங்கு காலில் விழுவதை பற்றி பேச வரவில்லை. வணங்குதல் என்று சொல்லும் பொழுது இப்போ ஒருத்தருக்கு நம்ம கையெடுத்து கும்பிடுறோம், வணக்கம் என்று சொன்னாலும் அது ஒரு வணங்குதல் தான். இப்போ ஒருத்தருக்கு வணக்கம் செலுத்துகிறோம்னா அவரை இதற்கு இந்த வணக்கத்திற்கு வணக்கம் என்று சொல்லும் பொழுது அவரை ஒரு சக மனிதராக நான் மதிக்கிறேன். இல்லாவிட்டால் அவர் அதிகாரி என்றால் அதிகாரிக்குரிய வணக்கம், அவரை ஒரு அதிகாரியாக பார்க்கிறேன். அவரை ஒரு முதலமைச்சர் என்றால் முதலமைச்சருக்குரிய ஒரு வணக்கம், அவர் முதலமைச்சர், அதற்குரிய ஒரு கனம், அவருக்கு என்ன அவர் என்ன நிலையில் இருக்கிறார் அதற்குரியதை அவருக்கு கொடுக்கிறேன். அதே போல் நம்முடைய நாட்டிற்கு முன்பதாக நம்முடைய தேசிய கீதம் பாடப்படும் பொழுது நாம் வணக்கம் செலுத்துகிறோம், நாம் பிளட்ஜ் செலுத்துகிறோம், நாம் உறுதிமொழி எடுக்கிறோம். இது தேசத்திற்கு முன்பதாக இது ஒரு வணக்கம். தேசத்தை வணங்குகிறேன், இந்திய தேசத்தை வணங்குகிறேன் என்று சொல்லும் பொழுது இந்திய தேசத்தை நான் மதிக்கிறேன், இந்திய தேசத்தினுடைய குடிமகன் என்று பெருமை அணுகிறேன், நாட்டின் பிரஜை என்பதிலே பெருமை கொள்கிறேன் என்று. ஆனால் தேவனுக்குரிய வணக்கம் என்று சொல்லும் பொழுது, ஆராதனை என்று சொல்லும் பொழுது அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தார், அவர்தான் எல்லாவற்றுக்கும் இந்த அனைத்து காரியங்களுக்கும் இதெல்லாம் செய்ய போகிறது யாரு? மனிதன் அல்ல, இது தேவன். இதெல்லாம் தேவன் செய்யறாரு. ஆனால் இது தேவன் செய்வார்னு சொன்ன தூதனுக்கு முன்பதாக இதற்குரிய மதிப்பை கொடுக்க போயிட்டார். அப்போ சொல்றாரு, இது நீ செய்யாது. இது யாருதான்? இது செய்யறது யாரு? இது செய்வது தேவன். இதற்குரிய வணக்கம் அது தேவனுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். 4ஆம் வசனத்துல பார்த்தோம், ஆமீன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். இதை அவர் தான் செய்வார். இந்த வணக்கம் அவருக்கு தான் கொடுக்கணும். சிலர் இந்த வசனத்தை வைத்து கேட்பார்கள், யோவான் தேவதூதனுக்கு காலில் விழும்போது தடுத்தார் இல்லையா? அப்படி என்றால் மனுஷனுக்கு காலில் விழக்கூடாது, தேவனுக்கு காலில் தான் விழணும், பெற்றோருக்கு காலில் விழக்கூடாது என்று கேட்பாங்க. பெற்றோருக்கு காலில் விழுவது தவறில்லை. பெற்றோருக்கு காலில் விழும்போது பெற்றோரை எப்படி நினைக்கக்கூடாது? சிலர் பெற்றோர் மரித்த பிறகும் அவர்களை கடவுளாக மாறிவிட்டால் வணங்குவார்கள், அது வணங்கக்கூடாது. பெற்றோர் யாரு? நான் இந்த உலகத்தில் வருவதற்கு பெற்றோர் மூலமாக தான் வந்தேன், பெற்றோரனை வளர்த்திருக்கிறார்கள், அந்த மரியாதையை பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை காலில் விழுந்து சொன்னாலும் சரி, கைகூப்பி சொன்னாலும் சரி. ஆனால் எந்த வணக்கம் மனிதர்களுக்கு போகக்கூடாது? வானத்தையும் பூமியை உண்டாக்கினது யாரு? மனுஷன் கிடையாது. சுவாசத்தை கொடுக்கறது யாரு? கிடையாது, மனுஷன் கிடையாது. நாடு கிடையாது, தலைவர்கள் கிடையாது, மற்ற யாரும் கிடையாது. அப்போ யாருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு அந்த தனத்தை கொடுக்கணும். இப்போ நம்முடைய நாட்டிற்காக எல்லையிலே நின்று நம் நாட்டை நாம் தூங்குறோம், நாட்டை காவல் பண்ணுறாங்க, அவங்க தீவிரவாதிகளை கொல்லப்படும் பொழுது நாம் தேசிய கொடியை வைத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம், சல்யூட் பண்ணுறோம். சல்யூட் பண்ணுறது ஒரு வணங்குதல், அது ஒரு வணங்குதல் தான். அது என்ன வணங்குதல்? என் நாட்டிற்காக எங்களை காப்பதற்காக நீங்கள் தியாகம் செய்திருக்கிறீர்கள், அதற்கு தலை வணங்குகிறேன். அது தவறா? அது தவறில்லை. ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய வணக்கம், அவர் என்னுடைய இரட்சகர், என்னுடைய மீட்பர், என்னை உருவாக்கினவர், இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தவர், இதெல்லாம் யாரும் கிடையாது. இது எந்த மனிதனுக்கும் கொடுக்க முடியாது. தேவதூதன் எப்பேற்பட்ட தேவதூதனாக இருந்தாலும் தேவதூதனால் ஒன்றையும் உருவாக்கவோ, ஒருவரை ரட்சிக்கவோ, ஒருவருடைய பாவங்களை சுமக்கவோ ஒரு தேவதூதனால் முடியாது. இந்த தேவதூதன் இதை சொல்லதான் செய்தார். யோவான் இதை சொன்னவருக்கு பாதத்திலே இதற்கு உரித்தானவராக அந்த மகிமை கொடுக்க போனோம்னு சொன்னார். இது நான் கிடையாது. 4ஆம் வசனத்துல சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு தான் அது. ஆகையினாலே வணங்குதல் என்று சொல்லக்கூடியது யாருக்கு எந்த அளவிலே வணக்கம் மரியாதை என்று சொல்லக்கூடியது இருக்கிறது. இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்று சொல்றார். இதுதான் முக்கியமான காரியம். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. இந்த மொத்த தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தின விஷயம் எல்லாம் சொல்லக்கூடியது விட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். தீர்க்க தரிசனம் என்றாலே அது கிறிஸ்துவை பற்றினது. தீர்க்க தரிசனம் இயேசுவை பற்றின சாட்சி தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே உனக்கு நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிடும், உனக்கு லாட்ரி டிக்கெட் அடிக்கும், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்று சொல்வது தீர்க்க தரிசனம் அல்ல. வேதாகமத்தில் எங்கு பார்த்தாலும் தீர்க்க தரிசனம் என்றாலே 3 அம்சங்களுக்குள்ளதான் வரும்.
நீங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தீர்க்க தரிசனம் என்று பார்த்தால் 3 அம்சங்கள், அதாவது எதிர்காலத்தை சொல்லக்கூடியவைகள். தீர்க்க தரிசனம் சொன்னாலே எதிர்காலத்தை சொல்கிறது மட்டும்னு சொல்ல முடியாது. தீர்க்கதரிசிகள் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க காலத்தில் எச்சரிப்பு கொடுத்தது, ஆலோசனை கொடுத்தது, வழி நடத்தினது, கர்த்தருடைய திட்டங்களை அறிவித்தது, இப்படி செய் இப்படி செய்யாதன்னு சொன்னது, அதெல்லாமே தீர்க்க தரிசனம் தான். அதில் எதிர்காலத்தை பற்றி சொன்னதை பார்த்தாலும் ஒன்றில் ஜெருசலேம் பட்டணத்தை மையமாய் வைத்து வரும், எருசலேமை மையமாய் வைத்து வரும். இல்லாவிட்டால் யாக்கோபின் பிள்ளை, இதை 3 ஜேன்னு சொல்லுவோம். யாக்கோபின் பிள்ளைகள், ஜேக்கப் சில்ட்ரன், அதாவது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் தேசத்தோடு தொடர்புடையதாக வர்ற தேசம். பாபிலோன், அசீரியா, நினிவே, அந்த பட்டணங்கள், தேசங்கள், ரோம், இவைகள் அந்த இஸ்ரவேலோடு எந்தெந்த தேசம் தொடர்பு வருகிறது. மட்டுமல்ல இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல் தேசம், அதுக்கு என்ன நடந்தது, என்ன நடக்கும்னு சொல்லக்கூடியது. 3வது ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த 3Jன்னு சொல்லுவோம், 3J பிரின்சிபிள். 3வது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய முந்தின நித்தியம் முதல் பிந்தின நித்தியம் வரைக்கும் இருக்கக்கூடியது. இப்போ அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்துவை முன்னறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்து இப்படி செய்தார், இப்படி வரப்போகிறார், செய்ய போகிறார். அவருடைய எல்லா தீர்க்க தரிசனங்களும் இதற்குட்பட்டு தான் இருக்கு. இந்த 3க்கும் வெளியிலே பைபிளில் தீர்க்க தரிசனமே கிடையாது. இன்றைக்கு சிலர் வேதனைப்பட்டிருக்கிறார்கள். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நம்பி என் வீட்டை இழந்திருக்கிறேன், காணிக்கை இப்படி சொன்னார், நீ இங்கே கொடுத்தேன்னா இப்படி கிடைக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு சொல்லி இன்றைக்கு நடுத்தரில் வந்திருக்கிறேன் என்று வேதனைப்படுகிறவர்கள் உண்டு. தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடியது இயேசுவை பற்றின சாட்சி. அதை தவிர்த்து சுய பிரஸ்தாபம், சுய பெருமை, இவைகளை மையப்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது தீர்க்க தரிசனம் அல்ல. இயேசுவை மையப்படுத்துகிறதா, வசனத்தை மையப்படுத்துகிறார், ஆண்டவர் வரப்போகிறார், அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது, அவர் ஆட்சி செய்ய போகிறார், அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய செய்தி, அதுதான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்றார். இதற்கு அடுத்த வசனங்கள் 11 முதல் வரை உள்ள அடுத்த வசனங்கள் ஆண்டவருடைய 2வது வருகையை பற்றி பேசுகிறது. அதை நாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். இந்த வாரத்திலே நாம் முக்கியமாய் பார்த்தது, அவர்கள் இந்த அதிகாரத்திலே 5 முறை அல்லேலூயா என்று சொல்லுகிறார்கள். எதற்கு சொல்லுகிறார்கள்? ஆண்டவர் நியாயம் தீர்த்து விட்டார், அவர்தான் ராஜா, அவர்தான் கர்த்தர். அது மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஆயத்தம் பண்ணினாள். நல்ல சிங்காரமான உடை கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 21:2 புதிய எருசலேம் பரலோகத்தை இறங்கி விட்டக்கண்ணே தன் புருஷனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஒரு அலங்காரமுள்ள மணவாட்டியாக நாம் நிற்கப் போகிறோம். அந்த பாக்கியத்திற்காய் கர்த்தரை துதிப்போம். சிலர் சொல்லுவார்கள், நகை அணிகிறவர்கள் பரலோகத்திற்கு போக மாட்டார்கள் என்று. ஆனால் இங்கு பார்க்கிறோம், மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இத்தனை விதவிதமான ரத்தன கற்களாலே அந்த பட்டணங்கள் இருக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆகையினாலே நகை அணிவது, நகை அணியாதது அவருடைய தனிப்பட்ட தீர்மானம், விருப்பம், அதில் தவறில்லை. ஆனால் பரலோகம் போவதற்கு நகை போடாவிட்டால் பரலோகம் போக மாட்டார்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் தவறான உபதேசம். அதை கொண்டு இங்கு புகுத்தக்கூடாது. இவர்கள் காரியங்களை பார்த்திருக்கிறோம். அங்கே நாம் சந்தோஷப்படுவோம். ஆரவாரம் செய்தது போல நாம் கூட ஒரு நாள் அங்கே ஆரவாரம் செய்ய போகிறோம். இன்றைக்கு நான் அல்லேலியா என்று சொல்லும் பொழுது, அல்லேலியா என்று சொன்னால் 100 தடவை சொன்னால் அது கிடைக்கும் என்று சொல்வது தவறு. அல்லேலியா என்றால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்ய போகிறார் என்பதை உணர்ந்து சொல்லும் பொழுது அது கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கும். நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.